மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புழுகாப்பேட்டை தெருவில் புதியதாக துவங்கப்பட்ட பாலாஜி அவசரம் மற்றும் விபத்து சிகிச்சை மையத்தில் இன்று புற்றுநோய் கண்டறிவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமினை சீர்காழி முன்னாள் நகர்மன்ற தலைவர் திரு KBSM கனிவண்ணன் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்து மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து முகாம் சிறப்பாக நடந்திட வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மக்களுக்கு கனிவான சேவைகளை வழங்கிடவும் கேட்டுக்கொண்டார். முதன்முறையாக சீர்காழியில் அவசரம் மற்றும் விபத்து சிகிச்சை மையம் துவங்கியது குறித்து மருத்துவர் திரு பாலாஜியிடம் பேசிய போது சீர்காழி மக்களின் நீண்ட நாள் கனவை நினைவாக்கியுள்ளதாக கூறியவர், அனுபவம் மிகுந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு செயற்படுகிற எமது சிகிச்சை மையத்தின் மூலம் தரமான சேவைகளை மக்களுக்கு செய்வோம் என்று உறுதிபட கூறினார். சீர்காழியில ரொம்ப நாள் கனவா இருந்த மருத்துவ அவசரத்திற்கான ஒரு சிறப்பு சிகிச்சை மையத்தை புழுகாப்பேட்டை தெருவில் டாக்டர் பாலாஜிஸ் எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் சென்டர் அவசர மற்றும் விபத்து சிகிச்சை மையமாக நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதன் மூலமாக இந்த பகுதி மற்றும் சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்ன அவசர சிகிச்சைக்கான சேவை இருக்கோ அதை இதன் மூலமாக அளிக்கலான்னு பார்க்குறோம். இதயத்துக்கான எமர்ஜென்சி, இதய நோய்கள், நரம்பு மண்டல பாதிப்பு பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், இப்படி எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் இது மட்டும் இல்லாமல் பாம்பு கடி, விஷப்பு கடிகள், பாய்சனிங் கேசஸ், தெரியாமல் விஷம் உட்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அனைத்து விதமான சிகிச்சை வசதிகளும் இங்கே இருக்கிறது. இதை மக்கள் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக என்கிட்ட ICU ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குது, வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டியோட அனைத்து விதமான ஒரு ICUவில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அனைத்து விதமான ஃபெசிலிட்டியோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர், ஸ்டாஃப் நர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்வீஸை மக்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக ஒரு எமர்ஜென்சின்னா அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 2 மணி நேரம் மிக முக்கியமான நேரம். அந்த 2 மணி நேரமும் சீர்காழி மக்களுக்கோ சுற்றுப்புற கிராம மக்களுக்கோ பிரயாணத்திலேயே கழிக்கப்படுதுங்கிறது தான் பெரிய ஒரு சோகமான விஷயம். இதனால நிறைய உயிர்களை பறி கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் இந்த தீவிர சிகிச்சை மையத்தை சீர்காழியில் தொடங்கியிருக்கோம். இது அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எங்களால் முழு முயற்சி பண்ணி சேவையை நாங்கள் செய்வோம்னு உறுதி சொல்லிக்கிறேன்.